அவர் ரீல்ஸ் ஆச்சு பண்ணுறாரா இல்லைனா உதயநிதி பண்ணுறாரான்னு தெரியல. அவர் தான் எல்லா ப்ரெஸ்கிட்டையும் போயிட்டு இருக்காரு. எங்களுக்கு ப்ரெஸ்கிட்ட போகணுன்ற அவசியமே இல்லையா ப்ரோ. ரீல்ஸ் ஆச்சுன்னு அவர் தான் சொல்கிறாரு. அப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு அவர் சொல்லலை ப்ரோ. அதனால அவர் போயிட் பண்ணிட்டாரு. நிஜத்தில் பண்ணலையா ப்ரோ அவர் சிங்கப்பெண் திட்டம்னு எடுத்துகிட்டு வந்தார். சரி ப்ரோ, இத்தனை வருஷம் கவர்மெண்ட் பேக்கில் என்னைக்காவது ஸ்டாலின் ஸ்டிக்கரும் எடப்பாடி ஸ்டிக்கரும் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ விஜய் ஸ்டிக்கர் இருக்கா ப்ரோ? அதான் ப்ரோ மாற்றம். கண்டிப்பாக கொடுப்பாரு ப்ரோ. அவர் சொன்னார்ல ப்ரோ, இந்த 5 வருஷம் இல்லை வரப்போகிற எல்லா 5 வருஷமே நம்ம தான் ஆச்சுன்னு. அது நிஜமாக நடக்கும் ப்ரோ. இன்னொன்று வந்து தாவே காலம் உள்ள மினிஸ்டருக்குலாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லாம் சின்ன பசங்களாம் இருக்காங்க. சிஎம்கே இல்லை ப்ரோ, கற்றுப்பாங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. 5 வருஷம் இருக்குது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் அப்படி என்ன பண்ணிட்டாங்க? அவங்களே ஒன்றும் பண்ணல. புதுசாக வரவங்க இப்போ தானே ப்ரோ கற்றுப்பாங்க. அவங்க பண்ண மாதிரி இவங்களும் அப்படியே பெஞ்சு தேஸ்ட்டே போக சொல்கிறீங்களா? போக முடியாதுல்ல. அதனால ஓவராலாக தளபதியோட ஆட்சி எப்படி இருக்கு? சுமாராக தான் ப்ரோ இருக்குது. 5 வருஷத்தில் மாறிடும் ப்ரோ. ஆனால் போன ஆட்சியோட சூப்பராக இருக்கு ப்ரோ. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறோம். போன வாட்டி வந்தவனுங்க எதுவுமே பண்ணல. இதோ எத்தனை டாஸ்மார்க் மூடி இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ப்ரோ. 717 டாஸ்மார்க் மூடி இருக்காங்க ப்ரோ. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவார் ப்ரோ.